வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போலையும் தான் காலையில் எழுந்திரிச்சதும் குளிச்சுட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு முடித்தாச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு காலை டிஃபனெல்லாம் முடித்தாச்சு. இப்போ வந்து மதியத்துக்கு சாதம் வைக்கிறதுக்கு சாதம் வடிக்கிறது இந்த பாத்திரத்தெல்லாம் வடித்து தான் எப்போயுமே வைக்கிறது, குக்கர்லாம் வைக்கிறது கிடையாது. இப்போ வந்து முழு கத்திரிக்காவை அப்படியே முழுசாக போட்டு குழம்பு வைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். காயெல்லாம் உள்ளே பார்த்து நறுக்கி வச்சாச்சு. புளி கொஞ்சோன்னு ஊற வச்சுருக்கேன். இப்போ தேவையான பொருளெல்லாம் எடுத்து கொஞ்சமாக தேங்காய் வந்து நல்லா வளவலன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா எடுக்க போகையில் வெங்காயத்தை போட்டு ரெண்டு சுற்று போட்டோம்னா நல்லாயிருக்கும். முன்னெல்லாம் அம்மியில் அரைக்கையில் அப்படி தான் அரைப்பாங்க. அந்த மாதிரி நல்லா அப்படி தான் குழம்பும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி புளி குழம்புக்கெல்லாம் இப்போ நான் அந்த மாதிரி தான் அரைச்சி வச்சுருக்கிறேன். வந்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு வெந்தயம் வெங்காயம் போட்டு தாளித்து எல்லாம் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சாச்சு. இப்போ கத்திரிக்காய் வந்து நறுக்கி வச்சுருக்கதை வந்து போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயிலே நல்லா சுருண்டு வதங்கினாலே அப்போயே கொஞ்சம் முக்கால் வேக்காடு வெந்துடும். அதுக்கப்புறமா தக்காளி வந்து நான் 2 தக்காளி வந்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதோடையே பிசைஞ்சு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதை தூக்கி ஊற்றி கொஞ்சம் நேரம் மூடிட்டோம்னா கொஞ்சம் உள்ளேயே நல்லா தக்காளியும் கத்திரிக்காய் அந்த மசாலையெல்லாம் நல்லா வெந்து இறங்கிரும். இப்போ வந்து இந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் ஊற்றியாச்சு. எப்பயுமே காய் வந்து வெந்து இறக்க போகல அது 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம வந்து புளி ஊற்றணும். அதான் காய் இல்லைன்னா காய் வேகாது, உள்ளேயே நறுக்குன்னு இருக்கும். அந்த மாதிரி ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போ வந்து எல்லாம் முடிஞ்சு வெந்து நல்லா முக்கால் வேக்காடு நல்லா முழுசாக வெந்துருச்சு. எண்ணெயாக நல்லா மிதந்து வர்றப்போ நம்ம புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி நல்லா கரைச்சி வடிகட்டி தான் வச்சுருக்கேன். இருந்தாலுமே திரும்ப எப்படியாவது துணுண்டு இருக்கும். அதை லேசாக மேலேயே ஊற்றினோம்னா கீழே அடியில் கொஞ்சம் மண் இருக்க தான் செய்யும். இந்த மாதிரி ஊற்றியாச்சு. குழம்பெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாதம் வச்சாச்சு. இந்த மாதிரி முழு கத்திரிக்காய் போட்டு குழம்பு வச்சு பாருங்கள். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக இருக்கும். இதோட ஒரு முட்டை ஆம்லேட் போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட வீடியோ முடிஞ்சிச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.